ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். எப்போவுமே ஒரே மாதிரி பிளாண்டாக பொரியல் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போது இந்த பீன்ஸ் கேரட் மசாலா பொரியல் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க. இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 6லேருந்து 8 பல் பூண்டு தோலோடய சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகு, ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியே விடாமல் கொரப்பாக இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு மசாலா ரெடி. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமானதும் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருங்க. இது கூடவே கட் பண்ணி வச்ச கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. இதில் இப்போ ஒரு 3/4 கப் அளவுக்கு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது வேக விடுங்க. எடையே கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா அப்பப்போ தெளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காய் வெந்திருக்கு, தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடைசியாக இந்த பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துருங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இந்த பொரியலை மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்து கொடுங்க. நிறம் மாதிரி நல்ல வாசனை வரும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான சத்தான பீன்ஸ் கேரட் மசாலா பொரியல் ரெடி. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும். இதே மசாலாவை வச்சு நம்ம என்ன காய் வேணால் சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.